அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 4 குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவன் தெளிவான நயவஞ்சகன் ஆவான். இவற்றில் ஒரு குணம் இருந்தால் அதை அவன் விடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி அவனிடம் தங்குவிடும். ஒன்று, அவனை நம்பினால் ஏமாற்றுவான். 2, பேசினால் பொய் பேசுவான். 3, ஒப்பந்தம் செய்தால் மீறுவான். 4, வழக்காடினால் குற்றம் இழைப்பான் என்று 4 குணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். மனிதனை அழிக்கக்கூடிய குணங்களில் நிஃபாக் என்ற நயவஞ்சகம் என்பது தலைமைத்துவம் பெறுகிறது. ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதையை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு குணமாகவும் இது இருக்கிறது சகோதரர்களே. ஒரு குடிகாரன், ஒரு வேறு வகையான ஒரு பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தா கூட பெரிதாக அவன் தௌபா செய்யும் போது அது மறைந்து விடும். ஆனால் அதே சமயத்தில் வாயை திறந்தா பொய், வாக்குறுதி கொடுத்தா மாற்றம், நம்புனா மோசடி, இப்படிப்பட்ட பர்சன் எவ்வளவுதான் தொழுகை இபாதத்துன்னு சொல்லி இருந்தாலும், எத்தனை 1000 ஹஜ் பண்ணாலும் சரி, இவன் மீது மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்பிக்கையின்மை ஏற்படுத்துறான், தானும் அவனை நம்புறதில்லை. காலப்போக்கில் அவனுடைய இபாதத்துக்கள் கூட நயவஞ்சகத்தனமாக மாறிவிடக்கூடிய ஒரு கொடுமை ஏற்படும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்துல ரொம்ப குழந்தை மனம் உள்ளவங்க, எல்லாரையுமே ஒரே கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா போதும், உருகிடுவாங்க ரசூலுல்லாஹ். இதை மிஸ்யூஸ் பண்றதுக்காக சில பேர் என்ன பண்ணான்னு சொன்னா, இஸ்லாமிய தோற்றத்திலேயே ரசூலுல்லாஹ்வுடைய கலிமாவையும் சொல்லி ராணுவ ரகசியங்களை இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, பரப்பிக்கிட்டு இருந்தா சகோதரர்களே. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஆயத்தை சூரா பக்ராவில் இறக்குனா, அவர்களோடு இருந்தார்களேயானால் நாங்க உங்களோடு உள்ள குன்னா மஅக்கும், நாங்க உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். இங்க வந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வோடு வந்தாங்கன்னு சொன்னா நாங்க உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தினான், இவர்கள் இப்லீசுகள், இவர்களை தரம் அறிந்து என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. உடனே தான் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார். நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க எழுது பார்ப்போம். நம்ம சில நேரத்துல என்ன செய்வோம்டா, தராதரத்தை பார்த்து இவெல்லாம் படிச்சு அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லையா. ரசூல் அப்படி நினைக்க மாட்டாங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குன்றத பார்ப்பாங்க. அப்ப ஸைத் இப்னு சாபித்தை எங்க எழுது பார்ப்போம்னு சொல்லிட்டு சில வாசகங்களை கொடுத்தாங்க. அந்த வாசகங்களை பார்த்தீங்கன்னா அச்சில பெசகாம அப்படி ஒரு அழகாக எழுதி கொடுத்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. நீ நல்லா படிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் படிப்பேன். 13-14 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திறமையை கொஞ்ச நாள்ல கண்டறிந்து, ஸைதே, நீ யூதர்களின் பாஷையை கற்றுக்கொள், யூதர்களுடைய பாஷையை நீ என்ன செஞ்சுக்கோ, கற்றுக்கோ. அவங்க ஒரு மொழி பேசுவாங்க, அந்த மொழியை நீ கத்துக்கிட்டீன்னு சொன்னா எனக்கு ஏமாறாம இருக்கிறதுக்கு நீ ஒரு பாதுகாவலனா இருப்ப, ஒரு காப்பாளனா இருப்ப. உடனே அந்த சஹாபியை பாருங்க, தீ மாதிரி பத்தி 1 மாசத்திலே கத்துக்கிட்டார். 1 மாசத்துல கத்துக்கிட்டு யூதர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய லெட்டர்ஸை ஃபுல்லா படிக்கிறது அவர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவனாவது ஒருத்தன் யூதன் பேசக்கூடிய சூழ்நிலையில அவன் என்ன பேச வர்றான்றத ரசூலுல்லாஹ்வுக்கு தெளிவுபடுத்துறது அவர் தான். அப்ப சகோதரர்களை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நயவஞ்சகத்தனம் மனித நம்பிக்கையே நாசமாக்கிடும், நம்பகத்தன்மையே போக்கிடும். ஒரு தடவை நம்பிக்கை மோசடி பண்ணிட்டா போதும், அவன் மௌத் வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே சமயத்துல அவன் ஜெம்மா வாழ்ந்துட்டா போதும், அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் நல்லவன்பான்னு சொல்றதுக்கு 4 பேர் வைப்பான். பொருளாதார ரீதியில தப்பு இல்லை, வெளி தப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான், ஒரு சினிமா பார்த்துட்டான், டிராமா பார்த்துட்டான், வேற ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா கூட சரி, அந்த விஷயத்துல அவன் அப்படி. ஆனா பொருளாதார ரீதியில் அவன் ரொம்ப ஜெம்முப்பா, அவன் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். அதனால பொருளாதார மோசடி முடியும்னா முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். நான் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த வாக்குறுதியை அவன் கிடந்து அதுக்கப்புறமா நானா சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்படி இருக்கும் சகோதரர்களே. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கை சுத்தம், வார்த்தை சுத்தத்தை ஏற்படுத்தி நம்மை சிறந்த மனிதர்களாக வாழ வைத்து அதே நற்பெயரோடு அல்லாஹ் மரணமாக்குவானாக.